இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் கொள்கரி வினாவிடை அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். 100 5 டைம்ஸ் போட்டிருப்பேன். இப்போ 600 வரைக்குமே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ 601லேருந்து 700 வரைக்கும் போட்டிருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெசன் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் கவர் ஆகுது. பாருங்கள், கண்டிப்பாக புரியும். பொறுத்துக. அணுகு, விலகு, ஐயம், தெளிவு, ஊக்கம், சோர்வு, உண்மை, பொய்மை. சரியான தொடரை தேர்ந்தெடு. அறிவியல் சிந்தனைக்குள். ஐயம் தெளிந்து சொல். கேள், ஏன் என்று கேள். அறிவியலே என்றும் வெல்லும். மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி. நீலம் கூட்டல் வான் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நீலவான். இல்லாது இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இல்லாது இயங்கும். வேயாமாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது. உறவு, நீர், அழுவம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் கடல். கடல் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். தூண் என்னும் சொல் தரும் பொருள் மதலை. தூண் என்னும் சொல் தரும் பொருள் மதலை. இயற்கை வங்கூழ் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் காற்று. மக்கள் டேஷ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர் வங்கத்தில். என் பண்ண வேணும். மக்கள் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர் வங்கத்தில். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது கடல். பெருங்கடல் என்னும் சொல்லை பிரிக்க கிடைப்பது பெருமை கூட்டல் கடல். இன்று கூட்டல் ஆகி என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது இன்றாகி. எதுகை இடம் பெறாத இணை இரவு இயற்கை. பொறுத்துக. வங்கம் கப்பல். நீகான் நாவாய் ஓட்டுபவன். மாட எல் பகல். எல் பகல். மாட ஒலி கலங்கரை விளக்கம். உடல் நலம் என்பது டேஷ் இல்லாமல் வாழ்தல் ஆகும். பிணி. நீலகேசி கூறும் நோயின் வகைகள் 3. இவை உண்டார் என்று சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இவை உண்டார். காந்தியடிகள் டேஷ் போற்ற வாழ்ந்தார் வையம். நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம். இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது இடம் எங்கும். இடமெங்கும். கீழ்காணும் 3 தொடர்களுள் 1, 3 ஆகியன சரி. 2 தவறு. தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? ஊரக திறனறிவு தேர்வு. ஒன்றறிவதுவே ஊற்றறிவதுவே. இரண்டறிவதுவே அதனோடு நாவே இவ்வடிகள் அதனோடு என்பது எதனை குறிக்கிறது? தொடு உணர்வு. பின்வரும் தொடர்களை படித்து நான் யார் என்று தேர்க. ஏவுகணை. விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. சித்தாரா நேவிக். உனதருகே
பார்ப்பவன் அடியே யாரிடம் யார் கூறியது? இறைவனிடம். குலசேகர ஆழ்வார். தலைப்புக்கும் குறிப்புக்கும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடு. தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் வனத்தையும் பேரொளியையும். குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்ற ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வழுவமைதி முறையே பால் வழுவமைதி, திணை வழுவமைதி. பாரத ஸ்டேட் வங்கியில் உரையாடும் மென்பொருள் எது? உரையாடும் மென்பொருள் எது? இலா. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இழக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் செயலிழக்க. நீங்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை எந்திரங்கள். தானியங்கிக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்டாட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. சோபியா எனும் ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி.வி. ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? அப்துல் கலாமின் சுயசரிதை அக்னி சிறகுகள். சிந்தித்து செயல்படும் தானியங்கி எந்திர மனிதன். எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு சவுதி அரேபியா. ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் ஆய்வு. மருந்து என்னும் சொல் தரும் பொருள் ஔடதம். ரோபோ என்னும் சொல்லின் பொருள் எந்திர மனிதன். அகர வரிசையில் அமையும் இலக்கியம் ஆத்திச்சூடி. புதுமைகளின் வெற்றியாளன் என்னும் பட்டத்தை பெற்ற எந்திர மனிதன் சோபியா. இந்திய செலுத்திய ஏவுகணை அக்னி. தானாக செயல்படும் எந்திரம் தானியங்கி. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை வழக்கம் என்று கூறுகிறது. முன்னேர். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர அணிகள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. தொகுதி. மர அணிகள் தொகுதி. கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் டேஷ் குறிப்பிடப்படும். கண்ணடை. இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை. எரா. அடிமரம். பருமன். குறுக்கு மரம். மீகான். கப்பலை செலுத்துபவர். மீகான் மீன்ஸ் கப்பலை செலுத்துவர். காந்த ஊசி திசை காட்டும் கருவி. எரா அடிமரம். பருமன் குறுக்கு மரம். மீகான் கப்பலை செலுத்துபவர். காந்த ஊசி திசை காட்டும் கருவி. தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு பயன்படுத்தினர் தாவரங்களை. தமிழர் மருத்துவத்தின் மருந்து என்பது நீட்சியாகவே உள்ளது. உணவின். உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று இரத்த கொதிப்பு. சமையல் அறையில் செலவிடும் நேரம் டேஷ் செலவிடும் நேரமாகும். நல்வாழ்வுக்காக. அப்துல் கலாமிற்கு தமிழில் பிடித்த நூல் திருக்குறள். உறுதிக்கூற்று உ காரணம் கா. உ கா இரண்டும் சரி. லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை எனக்கும் பிடிக்கும் என்று கூறியவர் அப்துல் கலாம். லிலியன் வாட்சன் என்ற விளக்குகள் பல தந்த ஒளி. அப்துல் கலாம். உறுதிக்கூற்று காரணம். உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி.
பொறுத்துக. அக்னி ஏவுகணை. அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர். நாட்டின் முன்னேற்றம், அறிவியல் வளர்ச்சி, அணு உலைகள், மின்சாரம். அறிவியல் புனைகதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜீல்ஸ் வெர்ன். ஆழ்கடலில் அடியில் என்னும் சிறுகதையில் விந்தை விலங்கை அழிப்பதற்காக அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலிருந்து ஒரு போர்க்கிக் கப்பல் புறப்பட்டது. அக்கப்பலின் தலைவராக இருந்தவர் ஃபாரகட். கப்பலில் வேட்டையாடுவதில் வல்லவரான என்ற வீரரும் இருந்தார். நெட். நாட்டிலஸ் என்னும் நீர்மூழ்கி கப்பலை ஒரு விந்தையான விலங்கு என்று எல்லோரையும் நம்ப வைத்தவர் யார்? நெமோ. கப்பலில் மிகச் சிறந்த இருந்தது நூலகம். கப்பலில் மிக சிறந்த நூலகம் இருந்தது. பூகம்பத்தால் கடலுக்குள் மூழ்கிப்போன நகரத்தின் பெயர் என்ன? அட்லாண்டிஸ். பொறுத்துக. நாட்டிலஸ். கப்பலின் தலைவர் ஃபாரகட். பியரி விலங்கியல் பேராசிரியர். கடல் முத்து குளிக்கும் இடம். உறுதிக்கூற்று காரணம். உ, கா இரண்டும் சரி. உறுதிக்கூற்று காரணம். உறுதி காரணம் இரண்டும் சரி. நம் உடலில் அசைவுகளும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது சிறுமூளை. நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது சிறுமூளை. மூளைக்கு ஒரு நிமிடத்துக்கு எத்தனை மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது? 800. உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. தம் கூட்டல் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது தம் உயிர். இன்புற்று கூட்டல் இருக்கு என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது இன்புற்றிருக்க. தான் என்று என்றும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் என்று. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை.